நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் இயற்கை உரமாக தற்போது சணல் பயன்படுத்தப்படுகிறது. நைட்ரஜன் சத்து அதிகம் கொண்ட சணல் பயிறு சிறந்த உரமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வேதாரண்யம் பகுதியில் ஒருபோக சம்பா நெல் சாகுபடியே செய்யப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் நெல் அறுவடை முடிந்த பின்னர் வேதாரண்யம் பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பில் பணப்பயிரான சணல் பயிரிடப்படுகிறது. நைலான் கயிறு வரத்திற்கு பிறகு சணல் கயிறுக்கு வரவேற்பு குறைந்து போனதால் விதைக்காகவும் இயற்கை உரத்திற்காகவும் உற்பத்தி செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு ஏக்கருக்கு ஒரு 500 ரூபா செலவில் முடிஞ்சிடும். அதுனா 2500 ரூபா வரும் ஒரு லோடு. ஒரு ஏக்கருக்கு ஒரு 3 லோடு இறக்கணும். இதுனா அதெல்லாம் தேவையில்லை. இது எப்படி ஒரு 500 ரூபாயில் ஏக்கரில் வேலை முடிஞ்சிடும். வளர்ந்த சணல் செடியை மடக்கி உழுவதன் மூலம் அவை மக்கி நல்ல உரமாக மாறிவிடுகிறது. எனவே சணல் செடி சிறந்த இயற்கை உரமாக உள்ளது எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விதையை வாங்கி கிலோ 60 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா இப்படி பல சைஸுகளில் வாங்குகிறோம். பல மாதிரியாக கிடைச்சி வாங்குகிறோம். சாகுடிக்கு அறுவடைக்கு பிறகு இதை சாகுடி பண்ணுற பொழுது இந்த இது சணல் பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொட்டேட்டர் விட்டு இதை வெட்டிட்டோம்னாக்கா மணலில் நல்லா கலந்து உரம் தயார் நல்லா ஆகிடுது. மறுபடியும் அடுத்த வருஷம் சாகுடிக்கு இது உரத்துக்கு நல்லா ஈஸியாக கிடைக்குது. நல்ல விவசாயம் நிறைய கிடைக்கும். சணல் விதைகளை நிலத்தில் விளைவிப்பதன் மூலம் நிலத்திற்கு தேவைப்படும் நைட்ரஜன் அதிகரிப்பதாகவும் செயற்கை உரங்களினால் ஏற்படும் பக்க விளைவுகள் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாணிக்க வாசகம், நியூஸ் 7 தமிழ், வேதாரண்யம்.